எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போயிடுவாரோ அப்படின்னு அதிமுக வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், பொது வெளியில் பேசும்போது விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கவே இல்லை. அந்த கரூரில் 41 பேரை கொன்னாங்கல்ல, அது யார் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த டைம்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிய, விஜய் அவர்கள் மேலே குற்றம் சொல்லாத அதிமுக, விஜய் அவர்கள் இனிமேல் கூட்டணிக்கே வரமாட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் நம்ம என்ன தான் வந்து சப்போர்ட் பண்ணனாலும் பண்ணாட்டியும் விஜய் வந்து கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அதாவது அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயாவை வந்து முதலமைச்சராக வந்து நிச்சயமாக வந்து விஜய் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக தெரிஞ்ச ஏற்பாடு அவங்க எல்லாமே என்னென்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு வந்த மாதிரி விஜய் அவர்களை பற்றி, கரூரை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த சாட்டை துரைமுருகன் இருக்கான்ல, அவன் வந்து அடிக்கடி வந்து பேசுகிறான். அதாவது கரூரில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி விஜய் விட்டுட்டு ஓடிட்டாருங்க. ஆனால் மரமண்டைகளா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? விஜய் அவர்கள் வந்து விட்டுட்டு ஓடலடா. அங்கே இருந்த காவலுக்கு இருந்த டிஜிபியாக இருக்கட்டும், அந்த ஏரியாவில் இருந்த போலீஸை வந்து காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இங்கே இருக்க வேணாம், நீங்கள் திரும்பி வந்து வர வேணாம், ஆனால் திரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா இதை விட அதிகமாக வந்து சேதம் ஏற்படும், உயிர் பலி கூட வரலான்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வந்து வரவிடாமல் தடுத்து நிறுத்தினதே யார் தெரியுமா? இந்த காவல்துறை தான். இதை வந்து இந்த மரமண்டைகளுக்கு ஏற மாட்டேங்குது. என்னதான் சொன்னாலும் விஜய் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, விஜய் அவங்க வந்து வரவே இல்லை. ஏண்டா, உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னால் உங்களுக்குலாம் புத்திமதியே இருக்காதா? உங்களுக்கு புத்தின்னு ஒன்று இருக்குல்ல, மூளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, மூளைன்னா வேலை செய்யணும்ல, உங்களுக்கு மட்டும் ஏன்டா வேலை செய்ய மாட்டேங்குது? அது முக்கியமாக அந்த சாக்கடை துரைமுருகன் கரூர் சம்பவத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அங்கே இருந்த டிஜிபியாக இருக்கட்டும், அங்கே இருந்த ஆட்கள் எஸ்பியாக இருக்கட்டும், விஜய் அவர்களை வர சொல்லி விடலை. இந்த அறிவு வந்து உங்களுக்கு எட்டவே எட்டாதா? ஏண்டா வேறு, ஏன்னா விஜய் பற்றி பேச உங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, விஜய் பற்றி பேச என்ன இருக்குது? விஜய் வந்து ஊழல் பண்ணாரா, லஞ்சம் வாங்கினாரா, என்ன பண்ணினாரு? அதனால் மக்களே, இவனுங்க பேசுகிறவனு பேசிட்டு இருப்பானுங்க. தமிழக மக்கள் வந்து எப்போவோ முடிவு பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டோட 2026 விஜய் தான் முதல்ல